ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஸ்விட்சர்லாண்ட் பத்தி தான் பேச போறோம். அதுல வந்துட்டு எஸ்பெஷலி மெயின் டிரைவர் ஜாப்ஸ் பத்தி தான் நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. டிரைவர் ஜாப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்விட்சர்லாண்ட்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல வந்துட்டு எந்தெல்லாம் நீங்க ஜென்ரல் வெப்சைட் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் டிரைவர்ஸ் தேவை உங்களுக்கு நெறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அத பத்தி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்னெல்லாம் டிரைவர்ஸ் வேணும்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு பிலோ 50 இயர்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் மேனேஜபிள் இங்கிலீஷ் வந்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்விட்சர்லாண்டுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 10th இல்லை 12th முடிச்சாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஹெவி இல்லாட்டி பேட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சிருந்தாலே போதும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி த்ரூ அங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு ட்ரையல் எடுத்துருவாங்க. ஸோ அங்கே லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெயின் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குறது மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் மெயினாக. அது ஆஃபர் லெட்டர் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே போயிட்டு ஒரு நல்ல சேலரி, இங்கே மினிமம் சேலரியே வந்துட்டு ஸ்விட்சர்லாண்டில் 56,000 77,000 உங்களுக்கு சிஹெச் கிடைக்கும் உங்களுக்கு பர் ஆனம். சரிங்களா? இந்தியன் மணி கம்பேர் பண்ண உங்களுக்கு 3 to 4 lakhs ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு அவங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ். ஏன்னா வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக ஸ்விட்சர்லாண்டில். சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா, வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணும்போது மெயின் வந்துட்டு ஹீரோ ஃபார்மெட்டு, சிவி, அதுக்கப்புறம் கவர் லெட்டர், ஸோ நெக்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ், அந்த 3 வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா, அங்கே ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஏதாச்சும் இருக்கா, சேலரி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேனா ஸோ அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி இதுக்கு சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சில வந்துட்டு லோக்கல் ஹைரிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்னெல்லாம் ரொம்ப டிமாண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன டிரைவிங் கேட்டகரினா, டாக்ஸி டிரைவரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்ஸி டிரைவராக நீங்கள் போகலாம். அது கூட நல்லா டிமாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கார் டிரைவர்ஸ், ஓன் டிரைவர்ஸ் இருக்குல்ல, ஓன் வெஹிக்கல்ஸ்க்கு. ஸோ அவங்க கார் டிரைவர்ஸ் கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ், இதுக்கு தான் நிறைய ஓப்பனிங்ஸ். உங்களுக்கு ஹெவி ஏதாச்சும் வச்சுருந்தா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது ஸ்விட்சர்லாண்டில் இந்த ட்ரக் டிரைவர்ஸ்க்கு எஸ்பெஷலி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஜாப் ஆஃபரில் கிடைச்சா உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக தேவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 month வேலிட் இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஸ்டுடியோவில் எடுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் வேணும். அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட் மெயினாக வந்துட்டு இந்த ஆஃபர் லெட்டர் கிடைக்கிற மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஃபர் லெட்டர் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சில கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களே டைரெக்டாக அவங்களே விசா அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் எம்பசி அந்த ஒர்க் மட்டும் முடித்தாலே போதும். அதெல்லாம் அவங்க கைடு பண்ணுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ மெயின் வந்துட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்குறது மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.